Hi, this is Lavanya, dietitian from Dr. R.K. Diabetic Food and Podiatry Institute. நம்ம லாஸ்ட் வீடியோவில் டயபெட்டிஸ் பேஷண்ட் டயட்டில் பண்ணுற 5 காமன் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ அதை பற்றி இலாபரேட்டாக பார்க்கலாம். ஸ்கிப்பிங் மீல்ஸ், அதாவது மீல்ஸை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னா நம்ம டயபெட்டிஸ் இருக்குது, ஆல்ரெடி மெடிகேஷன்ஸில் இருக்கும்போது நம்ம மீல்ஸை ஸ்கிப் பண்ணோம்னா பிளட் குளுக்கோஸ் லெவல் ரொம்ப ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை ஹைப்போகிளைசிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடக்காமல் தவிர்க்கிறதுக்காக மீல்ஸை ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நம்பர் 2, ஹைப்போகிளைசிமியா. பாடியில் பிளட் குளுக்கோஸ் லெவல் ட்ராப் ஆகும்போது பாடி ஒரு கவுண்டர் ரெகுலேட்டரி ஆக்ஷனாக ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். இதனால பிளட் குளுக்கோஸ் லெவல் ரைஸ் ஆகி ஹைப்போகிளைசிமியா வரதுக்கான சான்சஸும் இருக்குது. தேர்ட், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாக ஆகிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்பர் 4, ஸ்லோட் மெட்டபாலிசம். நம்ம ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்து ஃபாஸ்டிங் பண்ணும்போது பாடி நம்ம ஸ்டார்விங்கில் இருக்கும்னு நினச்சி நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிடும் போது அந்த எனர்ஜியை எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணிடும். இதனால நமக்கு விஸ்ரல் ஃபேட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ். டயபெட்டிஸ் இருக்கும் போது ஸ்மால் மீல்ஸை ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறது அட்வைசபிள். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.